நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங்கில் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்லை ஆப்ஷன் பையிங்கில் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எதில் பண்ண முடியும், நம்மளுக்கு எது சூட் ஆகும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக்குமார், co-founder ஆஃப் tradeachievers. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன் பையிங்கா ஆப்ஷன் ரைட்டிங்கா, எல்லோரும் சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ண முடியும் இதில் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம எதில் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், எப்படி ப்ராஃபிட் நம்ம கொண்டு வரது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரைட்டிங்க்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பற்றி லிங்க் கொடுக்குறேன். ஆப்ஷன் ரைட்டிங் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். சும்மா இப்போது வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஆப்ஷன் பையிங்கிறது வந்து இன்சூரன்ஸ் வாங்குற மாதிரி. நான் ஆப்ஷன் பையிங்கை பற்றி பேசுகிறேன். ஆப்ஷன் பையிங்னா நம்ம என்ன பண்ணுறோம், காருக்கோ இல்லை பைக்கோ ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம். இன்சூரன்ஸ் போடும்போது இன்கேஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு எவ்வளோ டேமேஜ் வந்துச்சோ அதை என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு காசாக கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், ஆப்ஷன் பையிங் சொல்லுவோம். ஏன்னாச்சும் ஒரு நடக்க போது முன்னாடியே தெரிஞ்சு ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது தான் ஆப்ஷன் பையிங்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் பையிங்கில் இந்த இன்சூரன்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பைக் இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா எதனாச்சும் நடந்தால் நம்மளுக்கு என்ன ஆகுது, ப்ராஃபிட் வந்து 10,000 ரூபாவோ 20,000 ரூபாய் ப்ராஃபிட்னா அது செய்கிறதுக்கான செலவு உங்களுக்கு தராங்க. ஆனால் எதுவுமே நடக்கலனா கூட பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு லாஸ் எவ்வளோனா 1000 ரூபாய் தான். நம்ம இன்சூரன்ஸ் போட்ட காசு லாஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. இப்போது இந்த ஆப்ஷன் ரைட்டிங் என்னன்னு சொல்லுவோன்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குறவர் கிடையாது, நீங்கள் இன்சூரன்ஸ் விற்கிறவர். ஆப்ஷன் செல்லிங்னா யார், நீங்கள் ரைட்டிங்னா இன்சூரன்ஸ் விற்கிறவங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி. என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 பைக்கர்ஸ் கிட்ட போயிட்டு இந்தாங்க இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எதனாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், காசு தரேன்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா, ஆப்ஷன் கம்பெனி தான், இந்த ரைட்டிங் பண்ணுறவங்க தான், இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆக போகிறது கிடையாது. அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் எப்போதுமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங் போங்க, ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுல சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கொடுத்த காசை வச்சு அவங்க ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி தான் எதுக்கு அமுச்சு விடுவாங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங்க்கு அமுச்சு விடுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனி பெரிய இது வந்துச்சுன்னா அவங்களுக்கும் மடி வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் வந்து ஃப்ளட்டு வந்துச்சு, அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, காரையோ பைக்கோ கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிருக்கணும், இன்சூரன்ஸ் காசு கொடுத்துருக்கணும். இது மட்டும் இல்லாமல் 2020 வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வந்துச்சு. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டவங்களாம் அந்த கம்பெனினா இருக்கும் நிறைய காசு கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் போதெல்லாம் யார் அடி வாங்குவாங்க, ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அடி வாங்குவாங்க. இப்போ நம்ம அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பையிங்க்கு பார்த்தலாம். ஆப்ஷன் பையிங் பார்த்திங்கன்னா எப்போதுமே லோ ரிஸ்க் தான். ஏன்னா முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம் ஒரு இன்சூரன்ஸ்க்காக. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்கேஸ் நம்மளுக்கு அது ஆக்சிடென்ட் ஆகலைன்னா அந்த 1000 ரூபாய் தான் லாஸ், அதுக்கு மேலே லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஆனால் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் எதுனாச்சும் ஆகுது, அது என்ன ஆகணும், 10,000 ரூபாய் வரலாம், 20,000 ரூபாய் வரலாம். நீங்கள் மார்க்கெட் நீங்கள் சொன்ன மாதிரியே போச்சுன்னா அது எவ்வளோ டபுள் ட்ரிபிள் ஈஸி ஆகும். அதனால தான் ஆப்ஷன் பையிங் நிறைய பேர் போவாங்க. காசு இல்லாதவங்களாம் எங்கே போகிறாங்கன்னா கம்மியான ரிஸ்க்கு, கம்மியான காசுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், ஹையர் ரிட்டர்ன்ஸ் எங்கே எடுக்க முடியும்னா ஆப்ஷன் பையிங்கில் தான். நான் ஆப்ஷன் பையிங் பற்றி நான் போன வாட்டி வீடியோ போட்டிருக்கேன், அதில் எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கொடுக்குறேன், லிங்க் வேணால் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரோஸ் என்ன பார்க்குறோன்னா, மினிமம் காம்ப்ளெக்சிட்டினா இது ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நார்மலாக அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா பார்த்து கூட நீங்கள் எதில் போகலாம், ஆப்ஷன் பையிங்கில் போகலாம். ரொம்ப ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபார்ம் பண்ணிலாம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப் ட்ரெண்டில் இருந்தால் கால் வாங்கி வைங்க, டவுன் ட்ரெண்டில் இருந்தால் புட்டு வாங்கி வைங்க. அந்த மாதிரி எதில் நம்ம ட்ரேடிங்கில் எந்த இதில் பண்ண முடியும்னா ஆப்ஷன் பையிங்கில் பண்ண முடியும். இதுதான் இதோட ப்ளஸ்ஸு. ஆப்ஷன் ரைட்டிங்ஸோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டினா ஒன்றும் கிடையாது, ட்ரேட் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் முடிச்சு சைட்வேஸ்லலாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேஜராக சைட்வேஸில் தான் போகும். இது நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு க்ரீன் கலர் கேனல் வந்துச்சுன்னா மேலே போகிறது, ரெட் கலர் வந்தால் கீழே வருது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் மொத்த ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். மொத்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது மேஜராக வந்து உங்களுக்கு சைட்வேஸில் தான் போகும். அப்போ அந்த மாதிரி இடத்துல சைட்வேஸில் போகிற இடத்துலலாம் ஆப்ஷன் ரைட்டிங் பெஸ்ட். ஆப்ஷன் ரைட்டிங்கில் நிறைய சொன்ன மாதிரி அந்த ப்ரீமியம் கம்மியாகும். நீங்கள் வாங்கி வச்ச இது என்ன ஆகணும், ப்ரீமியம் கம்மியாகும். அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எல்லோரும் எங்கே போகலாம், ஆப்ஷன் ரைட்டிங் போகலாம். ஆனால் ஆப்ஷன் ரைட்டிங்கான கான்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இன்கம். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வரப்போகிறது கிடையாது.
இப்போது 100 பேர் உங்களுக்கு பைக் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா 100 பேர் ஆக்சிடென்ட் ஆகி வரப்போதில்லை. ஒரு 2-3 பேர் வரலாம், இல்லை ஒரு 10 பேர் மேக்ஸிமம் வரலாம். அதனால் என்ன ஆகும்னா இல்லை இன்கம் வந்து என்ன சொல்கிறது அஷ்யூர்டாக வரும் உங்களுக்கு. அதனால தான் நிறைய பேர் வந்து இதுக்கு போகிறாங்க, நம்பிக்கையாக போகலாம். ஏன்னா ப்ரீமியம் கம்மியாகணும்ல, ப்ரீமியம் கம்மியாகுது எப்போதுமே கம்மியாகும். உங்களுக்கு எக்ஸ்பைரி கிட்ட வரும்போது நீங்கள் வாங்கி வச்ச ப்ரீமியம் எல்லாமே என்ன ஆகிடும், கம்மியாகிடும். அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸு, ப்ரீமியம் ரிட்டர்ன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கே போகிறாங்க, ஆப்ஷன் ரைட்டிங் போகிறாங்க. சரி, கான்ஸ் என்னென்னு பார்த்தலாம். கான்ஸ் என்னென்னா ஆப்ஷன் பையிங்க்கு டைம் டீகே. டைம் தான் உங்களோட எனிமி. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டைம் தான் உங்கள் எனிமி. நீங்கள் ஒரு பொருளை வாங்கி வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே வந்துச்சுன்னா ஓகே சூப்பர். ஆனால் அது எக்ஸ்பைரி கிட்ட போக வரைக்கும் என்ன ஆகிடும், நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேயே மார்க்கெட் இருந்தால் கூட ப்ரீமியம் வந்து கம்மியாகிடும். இது ஆப்ஷன் பையிங்க்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆனால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ரைஸ் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த எக்ஸ்பைரி அப்போ 20 ரூபாயில் தான் இருக்கும் அந்த ப்ரைஸு. ஆனால் என்ன ஆகிட்ருக்கும், ப்ரீமியம் மட்டும் என்ன ஆகிட்ருக்கும், உங்களுக்கு கம்மியாகிட்ருக்கும். இந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பையிங் இருக்குது. அதனால தான் டைம் இஸ் யுவர் எனிமின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த டைம் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. ஏன்னா உங்களுக்கு டிகே ஆனால் தான், அந்த ப்ரீமியம் டிகே ஆனால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால் இங்கே டைம் ஃப்ரெண்டு, இங்கே டைம் எனிமி. அப்போ நீங்கள் இதில் போகிறீங்கன்னா சீக்கிரமாக வருமானு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். இதில் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதனால தான் ஆப்ஷன் ரைட்டிங் போவோம். நெக்ஸ்ட்டு ஹாலிடேஸ் வரும்போது திடீர்னு ஒரு நாள் ஹாலிடே வருதுன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் என்ன ஆகும், கம்மியாக தான் ஓப்பன் ஆகும். அதனால் ஹாலிடேஸ் கூட உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் லீவில் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் இன்கேஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பயம், ஐயோ அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆக போகுது, ப்ரீமியம் கம்மியாக தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு ஒரு பயத்தில் தான் இருப்பீங்க. அதனால் இது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். இதில் பார்க்கும்போது ஹையர் ரிஸ்க். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரீமியம் வந்து 1000 ரூபாய் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, விற்கிறாரு. ஆனால் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு பைக்காருக்கு விற்ற பைக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இவர் வந்து 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் விற்கிற மாதிரி இருக்கும். இவர் ப்ரீமியம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க ப்ரீமியம்னா, அது வந்து 30 ரூபா போகலாம், 40 ரூபா போகலாம், 100 ரூபா போகலாம், எவ்வளோ வேணாலும் போகலாம். ரிட்டர்ன்ஸ் வந்து அன்லிமிட்டெட். ஆனால் இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து லிமிட்டட் தான். இல்லை 20 ரூபா வாங்கினீங்கன்னா குறைஞ்சா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ 20 ரூபா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் குறையும், மேக்ஸிமம் ஜீரோக்கு மேலே குறையாது. அதனால் அந்த அந்த என்னென்னா ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் போகணும், அதுக்கு மேலே ப்ராஃபிட் வராது. ஆனால் இதில் வந்து எவ்வளோ வேணாலும் ப்ராஃபிட் வரலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும், காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா உங்களுக்கு இதில் போகும்போது ஸ்ட்ராட்டஜியாக ஃபார்ம் பண்ணி தான் போகணும், தவிர நீங்கள் வந்து நார்மலாக ட்ரேட் பண்ண முடியாது. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். மூணாவது ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே அதிகமாக இருக்கும். இதில் நம்ம ஒரு ப்ரீமியம் வந்து 20 ரூபாய் கொடுத்து வாங்குறோன்னா 20 ரூபாய் இன்ட்டு லாட் சைஸ் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு எவ்வளோ ப்ரே பண்ணுறீங்களோ அதே காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். அதுதான் இதில் பிரச்சனை. என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், ப்ராஃபிட் கம்மி. ஆனால் என்ன சொல்கிறோன்னா ப்ரீமியம் எப்படி இருந்தாலும் வந்துடும், இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி எப்படி இருந்தாலும் வந்துடும்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலேருந்து இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கோம் அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே போகலாம், ஆப்ஷன் ரைட்டிங் போகலாம். உங்கள்கிட்ட கேஷ் இல்லைன்னா நீங்கள் எங்கே போகணும், ஆப்ஷன் பையிங் தான் போகணும். ஆனால் ரெண்டுமே போனாலும் சரி, நாலேஜ் இல்லாமல் ரெண்டுத்துலேயும் போக முடியாது. ஏன்னா இதில் போகும்போது உங்களுக்கு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக பார்த்து போகணும், இதில் போகும்போது உங்களுக்கு சைட் வேஸில் இருக்கான்னு பார்த்து போகணும். அதனால் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இல்லாமல் நம்ம நீங்கள் என்னென்னா எல்லோரும் சொல்லிவிடுவாங்க இதில் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் ரெண்டுத்துலேயும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்களா, ஏதோ ஒன்றுத்தில் பண்ணணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நான் அந்த நாலேஜ் தான் என்ன பண்ணியிருப்பேன், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் பையிங்க்கு நான் கொடுத்துருப்பேன், அது பாருங்கள். அதிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ரைட்டிங்க்கும் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அந்த வீடியோவில் மார்க்கெட் காலில் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியாது, மேஜராக மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி டைமில் ஆப்ஷன் ரைட்டிங் போகலாம். ஏன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துற வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும், சைட் வேஸில் இருக்கும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டிங் போங்க. இல்லை நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கல, காலிலேருந்து வந்து சைட் வேஸில் தான் இருந்துச்சு, அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், மூவ்மெண்ட் கொடுக்கல, காலில் கொடுக்கலன்னா எப்படி இருந்தாலும் மத்தியானத்துக்குள்ளே கொடுத்துரும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷன் பையிங் போங்க. ரெண்டுத்துக்கும் இது இருக்குது. என்னென்னா பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மூவ்மெண்ட் இருக்கா, மூவ்மெண்ட் இல்லையா அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கும் போகலாம், ஆப்ஷன் பையிங்கும் போகலாம். ஸோ இன்கேஸ் நான் இப்போ இந்த சொன்ன விஷயங்கள் ட்ரெண்டுனா என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன, அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா we are tradeachievers, we teach people எப்படி ட்ரேட் பண்ணணும் நம்ம சொல்லித்தரோம். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அது பேசிக்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஆப்ஷன் ரைட்டிங்னா என்ன. இப்போ வந்து ஆப்ஷன் ரைட்டிங் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெறும் வாயில் தான் சொல்லியிருக்கேன்.
நான் வேணால் அடுத்த வீடியோ வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன ப்ரீமியம் வாங்குகிறோம், எவ்வளோ கொடுத்து வாங்கணும், அந்த வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கிளாஸஸில் சொல்லிக் கொடுப்போம். இதிலேருந்து ட்ரெண்டுனா என்ன, எப்படி ட்ரேட் பண்ணுறது, இது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு தனி கோர்ஸும் இருக்குது. அது ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் உங்களுக்கு இருக்குது. இதில் என்னாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா they'll give you all the details. இப்போ சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் இருக்கும். பெங்களூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். இது வந்து மற்ற பிரான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா வீக் டே கிளாஸஸ் இருக்குது. வீக் டே கிளாஸஸ் இல்லாமல் வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது. மண்டே டு ஃப்ரைடே வர முடியாதவங்க சாட்டர்டேவும் வரலாம். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கோர்ஸஸும் இருக்குது. ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ்க்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அவங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.